மாண்பு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ள கருத்துகள் வருங்காலங்களில் கண்டிப்பாக ஆய்வு செய்யப்படும். மாண்புமிகு துணை முதலமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்வடிவு பிரிவு வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பிரிவு 2 மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தம் திருத்தத்தை முன்மொழியலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து வரப்பெற்ற ஆலோசனையின் அடிப்படையில் இந்த சட்ட முன்வடிவின் பிரிவு 2 வரம்புரையில் வங்கிகள் எனும் வார்த்தை நீக்கப்பெறலாம் என்னும் திருத்தத்தை மொழிகிறேன். பிரிவு 2 திருத்தியவாறு அதுதான் பிரிவு 2 திருத்தியவாறு பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் திருத்தங்கள் ஏற்கப்படுகிறது. பிரிவு 2 திருத்தியவாறு ஏற்கப்படுகிறது. பிரிவுகள் 3 முதல் 31 வரை திருத்தங்கள் இல்லை. பிரிவுகள் 3 முதல் 31 வரை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. பிரிவு 1 முகப்புரை நெடுந்தலைப்பு ஆகியவை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவு நிறைவேற்ற பெற வேண்டும் என கோருகின்றேன். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்வடிவு ஏற்கப்பட்டது. 2025 ஆண்டு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு 21/2025 மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2025 ஆண்டு தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகின்றேன். மாண்புமிகு வேல்முருகன். இன்று சட்டமன்ற கூட்டத்தொடரின் இறுதி நாளில் பல்வேறு முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்படக்கூடிய தருணம். அந்த வகையில் கடன்களை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை உள்ளிட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்படும். உடற்கல்வியியல் திருத்த சட்ட மசோதாவும் தற்போது கொண்டுவரப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.